வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டது பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 13ஆம் நாள் 29/7/2024 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை நாம் ஆசாரசீலராக ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள் வழிபட்டு இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. இப்போ பொதுவாக இந்த பல்வேறு ஆலயங்களிலே உற்சவங்கள், அது மகோற்சவங்களாகவும் இருக்கலாம், அலங்கார உற்சவங்கள் என்று பல சிறப்பான உற்சவங்கள், அதுபோக சுக்கிரவார உற்சவங்கள், சோமவார உற்சவங்கள், கார்த்திகை உற்சவங்கள், சதுர்த்தி உற்சவங்கள் இந்த உற்சவங்கள் நடைபெறும். அவ்வாறு இந்த ஆலயங்களிலே இவ்வாறான இந்த உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுது இந்த ஈசான மூலை, அந்த ஈசானத்திலே தேவாரம் வேதம் சொல்லப்பட்டு அங்கே தேவாரம் ஓதப்படும். இது பலருடைய உள்ளத்திலும் நாம் இந்த ஆலயத்தை வலம் வந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஈசானத்திலே வந்தவுடனே ஈசானத்திலே சுவாமிக்கு பட்டு சாத்தி காளாஞ்சி நிவேதனம் வைத்து தீபாராதனை செய்து வேத பாராயணம் செய்து தேவாரம் திருமுறைகள் பாராயணம் செய்வது, அதேபோல் உற்சவத்திலே இந்த நாட்டியங்கள், அது பொதுவாக இந்த நவசந்தி என்கின்றதாகிய இந்த பிரம்மனிலிருந்து ஆரம்பித்து இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் என்கின்றதாகிய இந்த நவசந்தியிலும் அந்தந்த தெய்வங்களை பூஜித்து வழிபாடு செய்கின்ற சிறப்பு. ஏன் அந்த ஈசானத்திற்கு, அந்த ஈசான திசைக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு? பொதுவாக அந்த சராசரங்களையும் ஆளுகின்ற இறைவன் விண்ணகத் தேவரும் நன்னவும் மாட்டாத மெய்ப்பொருள் என்று போற்றப்படுகின்ற அந்த இறைவன் அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் பிரம்மமாய் ஜோதி பிழம்பாய் நின்றவன், அந்த ஜோதிமயமாக இருக்கின்ற இறைவன், அவனுக்கு இந்த ஈசானத்திலே ஏன் இவ்வளவு சிறப்பு? இந்த இறைவனுக்கு 5 முகங்கள். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். அவ்வாறு அந்த 5 முகங்களோடு கூடிய இந்த இறைவனுடைய ஒவ்வொரு முகங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. பொதுவாக இந்த தத்புருஷ முகத்திலிருந்து 21 சாகைகள் கொண்ட ரிக்வேதம் தோன்றியது. அதேபோல அகோர முகத்திலிருந்து 100 சாகைகளை கொண்ட யசுர்வேதம் தோன்றியது. வாமதேவ முகத்திலிருந்து 1000 சாகைகள் கொண்ட சாமகானம், சாமவேதம் தோன்றியது. அதேபோல் சத்யோஜாத முகத்திலிருந்து 9 சாகைகள் கொண்ட அதர்வண வேதம் தோன்றியது. அதேபோல் இந்த ஈசானத்திலே, ஈசான முகத்திலிருந்து திவ்யமான 28 ஆகமங்கள் தோன்றியன. இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும்
சிந்திப்போம் என்று கூறி இந்த ஈசானத்தினுடைய சிறப்பை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். அந்த ஈசான முகத்திலே தான் 28 ஆகமங்களும் தோன்றியன. இதன் தொடர்ச்சியை மீண்டும் சிந்திப்போம் என்று கூறி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.